Hi friends, welcome to Foodies Bite. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கடலை மாவு, ரவை, நெய் வச்சு பிஸ்கெட் தான். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டா, ஹெல்தியா செஞ்சிரலாம். பேக்கரியில எல்லாம் கிடைக்கிற மாதிரியே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சிருக்கேன். மிக்சிங் பவுல்ல 1 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தான் இருக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கக்கூடாது. 1 கப்பு பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து விஸ்கு, ஸ்பூன் எதில் வேணாலும் செய்யலாம். நான் பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணும்போது இந்த சைட்லலாம் எடுத்து விட்டு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். லைட் எல்லோ பேல் கலர் ஆகிருக்கணும். இப்போ இதில் ஒரு ஜல்லடையை வச்சு 1 கப் மைதா, 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு ரவை, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் குக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம். நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது இந்த மெத்தடை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பயுமே வந்து எந்த ஒரு பேக்கிங் ஐட்டம் செய்யும் போதும் மாவு நல்லா ஜலிச்சு சேர்த்திங்கன்னா நம்ம செய்கிற பொருள் வந்து நல்லா வரும். அதனால தான் இப்போது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு பிசையக்கூடாது. அந்த சர்க்கரை, நெய், மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு க்ரம்பிள் ஸ்ட்ரெச்சர் வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் பால் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேறு ஃப்ளேவர்ஸ் எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். நான் நார்மலாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இது நல்லா உருட்டிக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். பட்டர் ஷீட்டில் எடுத்து வச்ச மாவு எடுத்து வச்சு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நான் சப்பாத்தி உருட்டுற கட்டையில் உருட்டிக்கிறேன். எந்த சைடு உருட்டுறோமோ அந்த சைடே தான் உருட்டணும். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டினோம்னா குக்கீஸ் வந்து கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். இப்போது குக்கி கட்டரில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருக்குது, அதனால் கட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கத்தியில் நெய் தடவிட்டு ஸ்கொயராக கட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்து ஈவனாக வரும். இந்த மாதிரி எடுக்கும்போது ஒன்று பெருசு சின்னதாக வராது. அதனால தான் இந்த ஸ்பூனில் எடுக்கிறேன். இது வந்து நல்லா உருட்டிக்கலாம். வெடிப்பு இல்லாத அளவுக்கு உருட்டிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உருட்டாதீங்க, ஜென்டலாக உருட்டணும். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உருட்டினீங்கன்னா குக்கி வந்து வெடிச்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு
டெக்கரேஷனுக்கு ஒரே ஒரு திராட்சை வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானலில் ஒரு வளையம் போட்டிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஹை டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ரொம்ப லோவாகவும் போகக்கூடாது, மீடியமில் இருந்தால் போதும். நான் ஓவன்லேயும் பேக் பண்ண போகிறேன். அதனால் பேக்கிங் ட்ரேவை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வானலும் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடலாம். நான் வச்சுருக்கிற வானலில் ஓப்பன் இருக்குது. அதனால் ஒரு பேப்பரை சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த உள்ளே இருக்கிற ஹீட் வெளியில் போகாது. இப்போது 30லேருந்து 40 நிமிஷம் பேக் ஆகட்டும். ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ட்ரே உள்ளே வச்சுட்டு அதே மாதிரி 30 to 40 நிமிஷம் பேக் ஆகணும். இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். ஆறுன பார்த்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஓவனில் வச்சுருந்தது. ஓவனில் வந்து நான் குக்கி கட்டரில் கட் பண்ணது தான் வச்சுருந்தேன். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் வானலில் வச்சது. இதுவுமே சூப்பராக வந்திருக்கு. பேக்கரியில் நம்ம வாங்குகிற மாதிரி குக்கீஸ் அதே மாதிரியே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.